ஸோ நம்ம இப்போ என்ன இம்பார்ட்டன்ட் சம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.2ல ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். இஃப் கே இஸ் அ ரியல் டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2x² kx + k இன் டேர்ம்ஸ் ஆஃப் கே கேட்குறாங்க. அதாவது இந்த ரியலாக இமேஜினரி ரூட்ஸான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும், டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா. இது நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்போம். டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா del = b² - 4ac. இதுதான் ஃபார்முலா, b² - 4ac. இந்த டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா நம்ம முன்னாடி சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்போம். இதில் வரக்கூடிய வேல்யூஸ் மைனஸாக இருந்தால் என்ன ரூட் வரும், ப்ளஸ்ஸாக இருந்தால், அதாவது டெல்லோட வேல்யூ நெகட்டிவாக இருந்தால் என்ன ரூட் வரும், பாசிட்டிவாக இருந்தால் என்ன ரூட் வரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருக்கோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம இங்கே சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்க பாலினாமியல் என்ன அப்படின்னா 2x² + kx + k = 0. இதில் a = என்ன வேல்யூ இருக்குன்னா 2, b = k, c = k. நம்மளுக்கு டிஸ்கிரிமினன்ட் ஃபார்முலா என்ன தெரியும், del = b² - 4ac. ஸோ இதில் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணேன்னா b² னா k² - 4 இன்ட்டு ஏவோட வேல்யூ 2, சியோட வேல்யூ k. ஸோ என்ன கிடைக்குது நமக்கு, டெல்லோட வேல்யூ del = k² - 8k. ஸோ இதுதான் நம்மளுடைய ஈக்குவேஷன். ஸோ இதை நம்ம செக் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். இதை அப்படியே வச்சுட்டு நீங்கள் பண்ணலாம், ஆர்எல்ஸ் இப்படி இந்த மாதிரி வச்சுக்கலாம், k × k - 8, k - 8 இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரெண்டுமே கரெக்டு தான். ஓகே. இதில் நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூஸ் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ சூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 1, கேஸ் 2, கேஸ் 3. ஓகே, இதில் கேஸ் 4 டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ கேஸ் 1ல் நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா k < 0 இருந்தால் என்ன இருக்கும், k = 0 இருந்தால் என்ன இருக்கும், அதே மாதிரி 0 < k < 8 இருந்தால் என்ன இருக்கும், அதே மாதிரி k > 8 இருந்தால் என்னவாக இருக்கும். இதெல்லாம் நான் செக் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இது எப்படி நான் செக் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா k < 0. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஈக்குவேஷன் என்ன, கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன் என்ன, del = k × k - 8. k < 0 அப்படின்னா 0வோட k வேல்யூ கம்மியாக இருக்கும். ஓகே, 0வோட k வேல்யூ கம்மியாக இருக்குன்னா 0வோட கம்மியான வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ என்ன வரும் நம்மளுக்கு, இப்போ k = -1 எடுக்கலாம். இப்போ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதில் இப்போ del = -1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1 × -1 - 8 இப்படி வருமா. ஸோ -1 இங்கே என்ன ஆயிரும், -9. இப்போ -1 ப்ளஸ். அப்போ என்ன ஆயிருது, ஃபஸ்ட் வேல்யூ del = 9 வருது உங்களுக்கு. ஸோ del = 9 வந்தால் இது என்ன ரூட்ஸு, the roots are real அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கிறீங்க. ஓகே, நெக்ஸ்ட் k = 0 அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷனில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க, k × k - 8, k = 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ del = 0 × 0 - 8. இப்போ del = என்ன வேல்யூ வரும், -8. இங்கே இன்ட்டு 0 இருக்கனால என்ன ஆயிரும், இதுவும் 0 ஆகிடும். ஓகே, இப்போ டெல்லோட வேல்யூ என்ன ஆயிரும் அப்படின்னா 0. டெல்லோட வேல்யூ என்ன ஆயிரும், 0. ஸோ எப்போ டெல்லோட வேல்யூ 0 ஆகுதோ இதோட ரூட்ஸ் எப்படி எழுதணும்னா the roots are real and equal. the roots are real and equal அப்படின்னு எழுதணும். ஓகே, கேஸ் 3 என்ன அப்படின்னா 0 k < 8. அதாவது கேவோட வேல்யூ 0க்கும் 8க்கும் இடையில இருந்துச்சுன்னா, 0க்கும் 8க்கும் இடையில இருந்துச்சுன்னா 0 to 8 அப்படிங்கிறது பாசிட்டிவ் வேல்யூஸ், ஏதாவது ஒரு பாசிட்டிவ் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ 7 கூட எடுத்துக்கிறேன். நீங்கள் 0 to 8 எந்த வேல்யூ வேணால் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 7 எடுத்துக்கிறேன், என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் k = 7 எடுத்தேன் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ del = 7 × 7 - 8. ஓகே, இப்போ 7 இன்ட்டு இது வந்து 7 - 8 -1 ஆகும். இப்போ டெல்லோட வேல்யூ -7. அப்போ இது என்ன ஆயிடுது, the roots are negative roots. ஆர் நெகட்டிவ். ஓகே, இப்போ del greater than 8 இருந்துச்சுன்னா, greater than 8 அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 9 கூட எழுதிக்கலாம். ஓகே, greater than 8 அப்படிங்கிறப்போ 9, del = k × k - 8. அப்படி எடுக்கிறப்போ 9 × 9 - 8. இப்போ del = 9 × 1. ஸோ del = ஒரு பாசிட்டிவ் வேல்யூவாக தான் வருது. ஓகே, ஸோ பாசிட்டிவ் வேல்யூ வந்துச்சுன்னா இதோட ரூட்ஸை எப்படி எழுதணும் அப்படின்னா the roots are real and distinct. ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் டிஸ்டிங்க்ட்னு எழுதணும். ஓகே, இப்போ ஈஸியாக இருக்கா. இப்போ என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க, நம்ம என்ன கண்டுபிடிக்கும், if k is real discuss the nature of the roots. ரியலாக இருந்துச்சு அப்படின்னா அதோட நேச்சர் என்ன அப்படின்னு. இப்போ ரியல்னா எங்கெங்கே வந்திருக்கு, இங்கே ரியல் வந்திருக்கு, இங்கே ரியல் வந்திருக்கு, இங்கே ரியல் வந்திருக்கு. பட் இது வந்துட்டு நெகட்டிவ் ரூட்ஸ். ஓகே, புரிஞ்சிச்சா. அப்போ டெல்லோட வேல்யூவை பொறுத்து அதோட நேச்சர் ஆஃப் த ரூட்ஸ் வந்துட்டு மாறும். ஓகே, இந்த சம் ஈஸியாக இருக்கா. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
ஸோ the next sum என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது exercise 3.2ல செகண்ட் sum find a polynomial equation of minimum degree with rational coefficient having 2 plus root 3i as a one of the root. இது one of the root. ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்னா என்ன அப்படின்னா ரூட் இப்போ ரூட் 3 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இரேஷனல் கோஎஃபிஷியன்ட். இப்போ ரேஷனலை யூஸ் பண்ணி ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்டாக நம்ம கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்னா நம்பர்ஸ், ரியல் நம்பர்ஸ் எல்லாமே ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் தான். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதில் ரூட் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடாது. இதுதான் கான்செப்ட். ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கொடுத்துருக்க ஒரு ரூட் வந்துட்டு 2 + √3i. அப்போ கொடுத்துருக்க ரூட்டுக்கு நம்ம எப்பயும் போல் பேர் வைக்கணும். ஆல்ஃபா = 2 + √3i அப்படின்னா பீட்டா = 2 - √3i. ஆல்ஃபா பீட்டா ரூட் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. நம்மளுக்கு தெரிஞ்ச ரெண்டு கான்செப்ட் என்ன அப்படின்னா சம் ஆஃப் த ரூட், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட். இப்போ நான் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா + பீட்டா, அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா + பீட்டா அப்படின்னா இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்றப்போ 2 + √3i + 2 - √3i இப்படி நம்ம ப்ளஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ப்ளஸ் பண்ணுறப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். ஸோ ஆல்ஃபா + பீட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4. இங்கே 2 இருக்குது, இங்கே 2, 4. ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறப்போ 2 + √3i 2 - √3i ரெண்டு ரூட்டையும் நம்ம என்ன பண்ணணும், மல்டிபிள் பண்ணணும். இது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணணும். ஒரு நம்பர் எடுத்து ரெண்டு நம்பரையும் மல்டிபிள் பண்ணணும். ஸோ அப்படி மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா 2 × 2 4, 2 × √3i - 2 √3i. அதே மாதிரி √3i × 2 அப்படின்றப்போ ப்ளஸ் √3i. இங்கே √3 × √3 என்ன ஆகும், √3 × √3யோட வேல்யூ என்னன்னா 3. இது நம்ம சின்ன கிளாஸஸ்லேயே படிச்சிருக்கோம். ஓகே, அப்போ என்ன 3 வரும், இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ -3, 2 i இருக்குது, i². i² வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்னா -1. இதுவும் நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருக்கோம். ஸோ 4, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஸோ 2 கேன்சல் ஆயிரும். இங்கே -3 i². i² வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -1. ஸோ ஃபைனலி நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 4 + 3. ஓகே, அப்போ என்ன வரும், 7. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட், சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது மினிமம் டிகிரி அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்கொயர், அதாவது குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா ஆல்ஃபா + பீட்டா ப்ளஸ் இன்டூ இங்கே எக்ஸ் போடணும். x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் = 0. இதுதான் நம்மளுடைய ஜென்ரல் ஃபார்மேட். ஸோ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். கண்டுபிடிச்ச வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ x² மைனஸ் ஆல்ஃபா பீட்டா என்ன ஆயிடுதுன்னா 4x ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 7 = 0. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஈக்குவேஷன் இதான். ஸோ திஸ் இஸ் த மினிமம் டிகிரி ஈக்குவேஷன்ஸ். ஓகே, ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் அப்படின்னா இதுதான் மினிமம் டிகிரி ஈக்குவேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம் அப்படின்னா exercise 3.2ல தேர்ட் சம் ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் 2i + 3 as a root. ஓகே, இப்போ நம்ம எப்பயுமே எழுதுவோம்ல, அதாவது இந்த மாதிரி இமேஜினரி வேல்யூஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா z = x + iy. இதுதான் ஃபார்மேட்டு, இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ இதோடைய காம்ப்ளெக்ஸ் வேல்யூ, அதாவது x + iy ஒரு ரூட் அப்படின்னா என்ன எழுதிக்கணும்னா x - iy ஒரு ரூட்டாக எழுதுவோம். ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. யாருக்கு முன்னாடி சைன் சேஞ்ச் வருது அப்படின்னு, யாருக்கு முன்னாடி வருது, ஐக்கு முன்னாடி தான் வருது. ஸோ மாற்றி எழுதிட்டோம்னா சம் தப்பாக வரும். ஓகே, இப்போ ஆல்ஃபா = ஸோ அதனால் நீங்கள் கரெக்டாக எழுதிக்கணும். ஃபஸ்ட் வேல்யூ என்ன எழுதணும் அப்படின்னா 3, ஐயோட சேர்ந்து வரதை செகண்ட் எழுதிக்கோங்க. 3 + 2i. இன்கேஸ் உங்களுக்கு வந்துட்டு -2i + 3 இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நாங்கள் எப்படி எழுதுறது அப்படின்னா 3 - 2i எழுதணும். ஓகே, ஸோ அதில் பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம். 3 + 2i. நெக்ஸ்ட்டு பீட்டாவோட வேல்யூ என்னன்னா 3 - 2i. இந்த மாதிரி எழுதணும். இதில் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நமக்கு வந்து சம் ஆஃப் த ரூட்ஸ், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ரெண்டு கண்டுபிடிக்கணும். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா + பீட்டா = அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா பீட்டா = 3 + 2i + 3 - 2i. இப்போ இதில் யார் கேன்சல் ஆவா அப்படின்னா 2i கேன்சல் ஆயிரும். ஸோ மீதி என்ன இருக்குன்னா 6. ஸோ ஆல்ஃபா + பீட்டா வந்துட்டு 6ன்னு வந்துருக்கு நம்மளுக்கு. ஆல்ஃபா பீட்டா வந்துட்டு என்ன வரும் அப்படின்னா 3 + 2i × 3 - 2i. ஓகே, ஸோ ஆல்ஃபா பீட்டா என்ன ஆகும்னா 3 × 3 என்ன ஆயிருது 9. 3 × 2 மைனஸ் இருக்குது. ஸோ -6i. 2i இங்கே இருக்குது, இங்கே +6i. அதே மாதிரி இங்கே 2i இருக்குது, இங்கே 2i இருக்குது. ப்ளஸ் இன்டூ மைனஸ் 4i². அதே மாதிரி i² வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும், -1. i² வேல்யூ என்ன தெரியும், -1. ஸோ ஆல்ஃபா பீட்டா = 6i கேன்சல் ஆகிடும். 9 - 4 × -1. ஓகே, அப்போ 9 + 4. ஸோ 9 + 4 அப்படின்னா ஆல்ஃபா பீட்டா வந்துட்டு 13. ஓகே, நம்மளுக்கு வந்துட்டு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன, அதுதான் மினிமம் டிகிரி ஈக்குவேஷன். ஓகே, மினிமம் டிகிரி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்மேட் என்ன அப்படின்னா x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் = 0. இதுதான் ஃபார்மேட். இதை மறந்துடக்கூடாது. இதை கண்டுபிடிச்ச வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ x² = -6x + 13 = 0.
ஓகே, ஸோ இதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் நம்ம பார்ப்போம். ஸோ த நெக்ஸ்ட் சம் என்ன அப்படின்னா, ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் ஆஃப் மினிமம் டிகிரி தான் கண்டுபிடிக்க போகிறோம் வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ் ஹேவிங் √5 மைனஸ் √3 as ரூட். ஓகே, ஒரு ரூட் கொடுத்துட்டாங்க. அப்போ இன்னொரு ரூட் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட்டு ரூட்டுக்கு √5 மைனஸ் √3 பேர் அப்படின்னா பீட்டா வந்து அப்படியே ப்ளஸ் போட்டு எழுதிக்கோங்க, √5 ப்ளஸ் √3. ஓகே, இதில் நம்ம எப்பயும் போல் சம் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும். இப்போது சம் ஆஃப் த ரூட்ஸ் நான் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வச்சுக்கிறோமா. ஓகே, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √5 மைனஸ் √3 ப்ளஸ் √5 ப்ளஸ் √3. ஸோ இது இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னா 2√5. ஓகே, அதே மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா இதுதான் சம் ஆஃப் த ரூட்ஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 2√5. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் அப்படின்னா 2 ரூட்டை மல்டிபிள் பண்ணணும். அதுக்கு √5 மைனஸ் √3 √5 ப்ளஸ் √3. ஓகே, இந்த வேல்யூ எடுத்து இப்படி, இந்த வேல்யூ எடுத்து இப்படி தான் நம்ம மல்டிபிள் பண்ணுவோம். ஸோ என்ன வரும்னா √5 × √5 5. ஏன்னா 2 ரூட்டை நம்ம மல்டிபிள் பண்ணுறப்போ நம்மளுக்கு நம்பராக தான் எழுதணும், நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரூட். ஓகே, √5 × √5 5. அதே மாதிரி √5 × √3 5 3s are 15. √5 × √3 15. அதே மாதிரி இது ப்ளஸ் √5 இது ப்ளஸில் வருது, மைனஸ் √3 × √5. அப்போ என்ன ஆயிரும் மைனஸ் √15. நெக்ஸ்ட்டு √3 இங்கே மைனஸ் √3 இருக்குது, இங்கே ப்ளஸ் √3 இருக்குது. ஸோ மைனஸ் √3 × √3 3. ஓகே, ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். கேன்சல் ஆச்சு அப்படின்னா 5 மைனஸ் 3 2. ஆல்ஃபா பீட்டா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா ரூட்ஸ் 2. ஓகே ஓகே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிட்டோம், சம் ஆஃப் த ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம எப்பயும் போல் ஈக்குவேஷன் மினிமம் டிகிரி ஈக்குவேஷன் x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட் இன்டூ x ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஃபார்மேட்டு. இதில் அப்படியே நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ x² மைனஸ் சம் ஆஃப் த ரூட்ஸ் எனக்கு என்ன கிடச்சிருக்கு 2√5x ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் வந்துட்டு 2 ஈக்குவல் டு 0. 2 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா √5ங்கிறது ஒரு இரேஷனல் நம்பர். ஆனால் இங்கே இன்வால்வ் ஆயிருக்கு. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஒரு ரேஷனல் கோஎஃபிஷியன்ட், அதாவது டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் தான் கேட்டிருக்காங்க, நாட் இன் டர்ம்ஸ் ஆஃப் இரேஷனல் நம்பர். அப்போ ரூட்டை நான் தூக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும், 2 ரூட் இருந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோல் நம்பர் ஆயிரும், அது ரேஷனல் நம்பராக மாறிடும். அதான் ஓகேவா. ஸோ இதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை மல்டிபிள் பண்ண போகிறேன். ஸோ x² மைனஸ் 2√5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. அப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும் எங்கே ப்ளஸ் போடணும் அப்படின்னு, எங்கே மைனஸ் போடணும் அப்படின்ட்டு. இப்போ இது ஒரு ரூட் அப்படின்னா இன்னொரு ரூட் என்னவாக இருக்கணும்னா அது அதர் ரூட் வில் பி த அதர் ரூட் என்னவாக இருக்கும் அப்படின்னா x² இந்த இடத்துல தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும், 2√5x ப்ளஸ் 2. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ண போகிறோம். அப்போது x² மைனஸ் 2√5x ப்ளஸ் 2 x² ப்ளஸ் √5x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. நம்ம எப்பயும் போல் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டேர்மாக எடுத்து இப்படி மல்டிபிள் பண்ணணும். அதே மாதிரி இதை எடுத்து இடம், அப்போ வந்து நிறைய டேர்ம்ஸ் நம்மளுக்கு வரும். ஓகே, இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது நம்ம யூஸ் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது a² மைனஸ் b², இது a² ப்ளஸ் b² ஃபார்முலா மாதிரி இருக்கா. இப்போ பாருங்கள், இப்போ a² இருக்க இடத்துல என்ன இருக்குது, x இருக்குது. இப்போ a² மைனஸ் 2ab ப்ளஸ் b², இதுதான் நம்மளுக்கு வேல்யூ இல்லையா. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம எக்ஸ்ட்ராவாக நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். இதை ஒரு ஷார்ட்டாக என்ன கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு a² மைனஸ் b² ஃபார்முலா என்னது, a² மைனஸ் b² ஃபார்முலா a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா. இந்த மாதிரி இதை மாற்ற முடியுமா நான் பார்க்குறேன். ஏன்னா இங்கே மைனஸ் √5 இருக்குது, இங்கே ப்ளஸ் √5 இருக்குது. அப்போ மைனஸ் யாருக்கு மாறுது, நான் இங்கேயே எழுதி காட்டுறேன் உங்களுக்கு. a² மைனஸ் b² ஃபார்முலா என்னது, a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. இதில் பார்த்தீங்கன்னா யாருக்கு சைன் சேஞ்ச் ஆகுதோ அவங்கள பியாக வச்சுக்கோங்க. யாருக்கு சைன் சேஞ்ச் இருக்குது, மைனஸ் 2√5 இங்கே 2√5 இருக்குது. ஸோ இதுதான் வந்து பியாக இருக்கும். சைன் சேஞ்ச் இல்லாதது ஃபுல்லாக ஏவாக இருக்கும். சைன் சேஞ்ச் இல்லாதது யார், x² ப்ளஸ் 2 x² ப்ளஸ் 2. ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஏ டேர்மாக வரும். அப்போ என்ன வரும், x² ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் ஏ டேர்மாக போட்டுட்டேன், மைனஸ், ஏன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இது மாதிரி எழுதணும். ஓகே, மைனஸ் 2√5 x த ஹோல் ஸ்கொயர். இப்போ ஓகேவா, அதாவது சைன் சேஞ்ச் யாருக்கு இருக்கோ அதை பின்னு எழுதணும், சைன் சேஞ்ச் இல்லாததை ஏன்னு எழுதிக்கணும். ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு
இப்போது ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதை நம்ம வந்து இது வந்து ஏ ப்ளஸ் பி நார்மல் ஃபார்மேட்டில் இருக்கா, இதை நீங்கள் அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்கா. ஸோ எழுதுனீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 2ab வருமா, சாரி 2ab ரைட். நெக்ஸ்ட்டு இது அப்படியே ஸ்கொயர் தான், இது அப்படியே ஸ்கொயர் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4, √5 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா √5 × √5 5, ஸோ × 5 × x ஸ்கொயர். ஓகே, இப்போது இது x பவர் 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 4x ஸ்கொயர் மைனஸ் 20x ஸ்கொயர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எக்ஸ் பவர் 4 நம்ம பவர் வாரி எழுதிக்கணும். பவர் வாரி எழுதணும் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து எக்ஸ் கியூப் இருக்கணும். எக்ஸ் கியூப் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது. இங்கே 4x ஸ்கொயர் இருக்குது, இங்கே மைனஸ் 20x ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுமே டிஃப்ரெண்ட் சைனில் இருக்கனால மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் 16x ஸ்கொயர் ப்ளஸ் 4. இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஈக்குவேஷன். ஸோ கண்டுபிடிச்ச அந்த மினிமம் டிகிரி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் பவர் 4 மைனஸ் 16x ஸ்கொயர் ப்ளஸ் 14 = 0. இதுதான் மினிமம் டிகிரி ஈக்குவேஷன். ஓகே, வித்தவுட் இரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ், பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஓகே ரைட், இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது மட்டும் நான் மறுபடியும் சொல்லணும்னா நான் சொல்கிறேன். அதாவது நம்ம ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணாதான், இப்போ √5 நம்மளுக்கு தூக்கணும். √5 நான் தூக்கணும் அப்படின்னா ரெண்டு வாட்டி மல்டிபிள் பண்ணணும். ஸோ மல்டிபிள் பண்ணுறதுக்கு நான் எழுதிட்டேன். இதை ஒவ்வொரு டேர்மையும் நான் மல்டிபிள் பண்ணினா இது வந்துட்டு ஒரு பெரிய டேர்ம்ஸாக போய்கிட்டே இருக்கும். அது நிறைய டைம் கன்சூமிங் கூட. ஸோ இதை ஷார்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா. என்ன ஃபார்முலா? அது ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போது எங்கே, அதாவது பிக்கு முன்னாடி பாருங்கள் சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. பிக்கு முன்னாடி சைன் இருக்கா, இது சைன் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ இங்கே யாருக்கு சைன் சேஞ்ச் ஆயிருக்கோ அதை பின்னு எடுத்துக்கோங்க. இப்போ யாருக்கு சைன் சேஞ்ச் ஆயிருக்கு? -2 √5x, இங்கே +2 √5x. அப்போ அவன் வந்து பியாக இருப்பான். மீதி இருக்கிற எல்லா டேர்மும் ஏக்குள்ளே போயிடும். ஓகே, அப்போ எக்ஸ் ஸ்கொயர் +2 யார் இங்கே இருக்கா? எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏக்குள்ளே போயிடும். இப்போ ஏக்குள்ளே போயிடுச்சா? ஸோ இது நார்மல் ஏ ஸ்கொயர் + பி ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இதை நான் ஸ்கொயர் பண்ணிட்டேன். ஓகே, இதை நான் பிரித்து நான் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இதில் எழுதியிருக்கேன். ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ். எந்த டேர்முக்கு வந்து சைன் சேஞ்ச் இருக்கோ அதை பின்னு எடுத்துக்கோங்க, மீதி எல்லாத்தையும் ஏன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னு எடுத்து இந்த ஃபார்மெட்டில் எழுதுங்க. இந்த ஃபார்மெட்டில் எழுதணும், இந்த ஃபார்மெட்டில் எழுதணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் வந்திருக்கா? பி வேல்யூ எழுதிருக்கனா? எங்கே சைன் சேஞ்ச் இருக்கோ அதுதான் பி வேல்யூ, மீதி இருக்கிறதெல்லாம் ஏ வேல்யூ. எழுதிட்டு நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா முடிஞ்சு. ஓகே, அவ்வளோதான் இந்த சம். ஸோ அடுத்த சம்மில் பார்ப்போம். எக்ஸசைஸ் 3.3ல அடுத்த இம்பார்ட்டன்ட் சம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 6th சம். சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருவாங்க. சால்வ் அப்படின்னு வெறுமனே கேட்டிருக்காங்க. அப்போ இதோட ரூட்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதோட வேல்யூஸ் வந்து இதான் அப்படிங்கிறத நம்ம சொல்லிடலாம். சால்வ் அப்படின்னாலே அதோட ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும்னு அர்த்தம். ரூட்ஸ் அப்படின்னா என்னன்னா, இப்போ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குவாட்ரேட்டிக் எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx + c. இதுக்கு எத்தனை ரூட் இருக்கும்? 2 ரூட் இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து கியூபிக் பாலினாமியல் அப்படின்னா இதுக்கு 3 ரூட் இருக்கும். ஸோ இந்த 3 ரூட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன கண்டுபிடிங்கன்னா, இப்போ எந்த நம்பரை போட்டால் 0 ஆகுமோ, ஏன்னா ax ஸ்கொயர் + bx + c ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஈக்குவல் டு 0 இருந்துச்சு அப்படின்னா, ஐ மீன் என்ன சொல்ல வரேன்னா அதோட ரூட்ஸ் வந்து ரூட் சப்ஸ்டிட் பண்ணுறப்போ ஈக்குவல் டு 0 வந்துச்சு அப்படின்னா இட்ஸ் எக்ஸாக்ட்லி த ஈக்குவேஷன், பாலினாமியல் ஈக்குவேஷன் நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே, இப்போ நான் எந்த நம்பரை போட்டால் இது வந்துட்டு 0 ஆகும் எனக்கு. இப்போது 2x³ - 9x² + 10x, இந்த 3 இன்ட்டு கொண்டு வாங்க, -3 = 0. ஃபஸ்ட்டு நான் 1 போட்டு, ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 0 போடலாம், -1 போடலாம், +1 போடலாம். இந்த 3 வேல்யூஸ்லேயும் இது மட்டும் தான் போடணுமான்னு இல்லை, இதோட நீங்கள் வேறு வேல்யூஸ் கூட சூஸ் பண்ணிக்கலாம். எந்த வேல்யூஸ் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 0 ஆகுதோ அதுதான் நம்முடைய ரூட், ஒன் ஆஃப் த ரூட். ஸோ ஃபஸ்ட் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு 0 போட்டு பார்க்குறேன். 0 போட்டேன்னா என்ன ஆயிரும்னா, இங்கே 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும், இங்கேயும் 0 ஆயிரும், -3 மட்டும் இருக்கும். ஸோ -3 வேல்யூ வந்துட்டு இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 அப்படிங்கிறப்போ 0 வந்து நம்ம எடுக்க முடியாது. புரியுதா நான் சொல்கிறது? அதாவது 0 சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா -3 இருக்கும், -3 நாட் ஈக்குவல் டு 0. ஓகே, அப்போ எந்த வேல்யூ போட்டால் ஈக்குவல் டு 0 வரும் அதை நம்ம செக் பண்ணணும். இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா +1 எடுக்கிறேன். +1 புட் x = +1 எதுலன்னு கேட்கலாம். நீங்கள் +1 இதில் வந்துட்டு போடணும். 2 × 1³ + 9 × 1² + 10 × 1 -3 = 0. இதுவே புட் x = -1. -1 நான் சப்ஸ்டிட் பண்ணி காட்டுறேன். 2 × -1 the whole cube -9 × -1 the whole square + 10 × -1 -3 = 0. ஓகே, இப்போ தெரியுதா? ரைட். நெக்ஸ்ட் இப்போ நான் இதை சால்வ் பண்ணுறேன். 1³ 2 தான் உங்களுக்கு. ஸோ 2 - 9 + 10 -3 = 0. இப்போ சேம் சைன்லாம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது 10 + 2 12, -9 -3 என்ன ஆயிரும் அப்படின்னா -12 = 0. அப்போ இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா 0 = 0. இந்த கண்டிஷன் ஒபே ஆகுது. இன்கேஸ் நான் -1 போட்டேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். -1 போட்டேன்னா இங்கே கியூப் இருந்துச்சு அப்படின்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், கியூப் மேலே பவர் வந்து கியூப் இருக்குது, ஆட் நம்பர் இருக்குது அப்படின்னாலே மைனஸ் எக்ஸஸ்ட் ஆகும். மைனஸ் போட்டு தான் அந்த நம்பர் எழுதணும் மல்டிபிள் பண்ணி. ஓகே, இப்போ இங்கே -2 இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் இருந்துச்சுன்னா இது ப்ளஸ் ஆயிரும். ஆல்ரெடி இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ -9 இங்கே என்ன ஆகும் அப்படின்னா -10
-3 ஈக்குவல் டு 0. எல்லாமே மைனஸில் இருக்குது. அப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணி இந்த சைனை போடும். ஸோ மைனஸ் என்ன வரும், இங்கே 12 இதுவுமே 12 தான். -24 ஈக்குவல் டு 0. அப்போ -24 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இந்த கண்டிஷன் வராது, இது வராது. ஓகே, இப்போ இதை ரூட் எப்படி செக் பண்ணுறோம் அப்படின்ட்டு, எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் எந்த வேல்யூ போட்டால் 0 வருமோ அது மட்டும்தான், அந்த நம்பரை மட்டும்தான் எடுத்து நம்ம ரூட் கண்டுபிடிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட் ஹேண்டில் பண்ணுறேன். இப்போ இந்த நம்பர் எடுத்துக்க முடியும், x is equal to 1. x is equal to 1 ஆர் x minus 1. இப்படி தானே எழுதணும் ரூட்டை, x is equal to 1 ஆர், ஏன்னா x இந்த 1 இங்கிட்டு கொண்டு வாங்க ஈக்குவல் டு 0. இதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். ஓகே ஓகே, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போது 1 இப்படி எழுதிக்கோங்க. சிந்தட்டிக் டிவிஷன் இது நம்ம சின்ன கிளாஸஸில் படிச்சிருப்போம். இந்த ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த நம்பர்ஸு, இந்த நம்பரை மட்டும் இங்கே எழுதணும். நான் வித் சைனோட. இங்கே என்ன இருக்குது, +2. ஸோ 2 போட்டுக்கோங்க. இங்கே -9 போட்டுக்கோங்க. இங்கே என்னது 10 + 10. இங்கே என்ன இருக்குது -3. இது எதுக்கு அப்படின்னா, கியூபிக் பாலினாமியலை இன்னும் வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக, சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. நல்லா கவனிச்சுக்கோங்க. இதுக்கு பேர் என்ன அப்படின்னா, சிந்தட்டிக் டிவிஷன் மெத்தட். இதுவும் போடலாம், நீங்கள் லாங் டிவிஷனும் போடலாம். லாங் டிவிஷன் எனக்கு கஷ்டமாக இருக்குது, சிந்தட்டிக் ஈஸியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ கியூபிக்லேருந்து குவாட்ரட்டிக் பாலினாமியல் அது ரெடியூஸ் ஆகும். ஓகே, பார்ப்போமா எப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு வேல்யூக்கு வந்து நீங்கள் 0 தான் போடணும். 0 போட்டு இந்த 2வை அப்படியே இறக்கிக்கணும். நெக்ஸ்ட் என்னென்னா 2 × 1 2. இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே -9 இருக்குது, இங்கே 2 இருக்குது. அப்போ என்ன வரும், -7. நெக்ஸ்ட்டு இதையும் மல்டிபிள் பண்ணும். -7 × 1 அப்போ என்ன வரும், -7. இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், 3. இப்போ 3 × 1 இங்கே என்ன ஆகும், 3. இப்போ இங்கே லாஸ்ட்டில் வருது என்ன அப்படின்னா ரிமைண்டர். இங்கே -3 + 3 என்ன ஆயிரும்னா 0. ஓகே, இப்போ இந்த ஈக்குவேஷனை இந்த நம்பர்ஸை நான் எப்படி ஈக்குவேஷனை கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா, இது வந்து கான்ஸ்டன்ட், இது எக்ஸ் வேல்யூ, இது எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ, இது எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ, இது எக்ஸ் வேல்யூ, இது கான்ஸ்டன்ட். ஓகே, இது எப்படி எழுதணும்னா 2x² - 7x + 3 = 0. இதுதான் நம்ம கண்டுபிடிச்ச ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ரூட் கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ரூட்டுக்கு உங்களுக்கு இந்த அதாவது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். x = -b + or - (b² - 4ac/2a). இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதையும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் ட்ரீ டைப் மெத்தடும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து ட்ரீ டைப் மெத்தடில் சால்வ் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரீ டைப் மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. ரொம்ப வந்துட்டு இழுத்துட்டே போக வேண்டாம். இப்போ வந்து பாருங்கள், இங்கே 3 இருக்குது, இங்கே 2 இருக்குது. இப்போ என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட் நம்பரையும் லாஸ்ட் நம்பரையும் மல்டிபிள் பண்ணுவோம். 3 2s are 6. நான் ட்ரீ டைப்பை ட்ரை பண்ணுறேன். ட்ரீ டைப் ட்ரை பண்ணுறப்போ எந்த நம்பர் போட்டால் சென்டர் நம்பர் வரும், அப்படி தானே. ஸோ 4 3 டேபிள்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 3 × 2 தான் 6. 6 × 1 இருக்குது. அடுத்து என்ன பண்ணணும், 6 1. இப்போ 6 1 எடுக்கிறேன். ஆனால் இப்போ நம்ம அடுத்து சைன் சேஞ்ச் பார்க்கணும். இப்போ -7. ஓகே, இங்கே +6, ஏன்னா ரெண்டுக்குமே +6 தான் வருது. இப்போ எந்த சைன் போட்டால் இங்கே இருக்க மேலே இருக்க நம்பர் மல்டிபிள் பண்ணணும், அப்படி தானே. இப்போ மைனஸ் போடுறேன், -× ப்ளஸ் வந்துருச்சு. அதே மாதிரி சேம் சைன், ஆட் அண்ட் புட் சேம் சைன், சென்டர் நம்பர் வந்துருச்சு. இப்போ நான் இந்த வேல்யூஸை நான் எடுத்துக்கிறேன். இப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா, இந்த 7 தான் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஸ்ப்ளிட் அப் பண்ணியிருக்கோம். 6x - 1x + 3 = 0. ஓகே, நீங்கள் இப்படியும் போடலாம். ஒரு ஸ்டெப் வைஸ்க்காக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் சிம்பிளாக x - 6 x - 1 அப்படின்னு போட்டாலும் ஓகே தான். ஸோ இதில் வந்துட்டு நான் என்ன காமனாக எடுக்கிறோம் அப்படின்னா 2, ஏன்னா இதுவும் /2 தான். ஸோ நான் 2 வெளியே எடுக்கலாம், எக்ஸையும் வெளியில் எடுக்கலாம். 2x வெளியில் எடுத்தேன் அப்படின்னா என்ன வரும்னா, இங்கே x -3. ஓகே ஓகே, இங்கிட்டு வந்து என்ன அப்படின்னா, இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. ஓகே, இப்போ நான் மைனஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், உள்ளேயும் நான் என்ன போடணும், மைனஸ் தான் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ -x -3. இப்போ -x வந்துருச்சா, -x 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 +3 = 0. அப்போ இதோட ரூட் எப்படி எழுதணும், நீங்கள் வெறுமனா வந்துட்டு x - 6 x - 1 போட்டிங்கன்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக ரூட் என்னன்றது தெரியாது. ஓகே, அதனால தான் நான் இதை ரீப்ளேஸ் பண்ணி நான் சப்ஸ்டியூட் பண்ணி ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ட்ரீ டைப் மெத்தடில் இந்த வேல்யூ வந்துட்டு x - 6 x - 1 போட்டு முடிச்சிருவோம். பட் அப்படி போட்டோம் அப்படின்னா அதில் சின்ன எரர் வரும். ஸோ அந்த எரரை குறைக்கிறதுக்கு தான் என்ன பண்ணுறேன், இதில் வந்துட்டு போட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணி அது ரூட் என்ன அப்படிங்கிறது எக்ஸாக்டாக வெளியில் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். ஓகே, இப்போ நான் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2x - 1 ஒரு ரூட்டு, x - 3 ஒரு ரூட்டு = 0. இப்போ நம்மளுக்கு வந்துட்டு 2 ரூட் கிடச்சிருச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு ரூட் கிடச்சிருச்சு. என்னது, x - 1 ஒரு ரூட்டு. ஓகே, அப்போ என்னென்ன ரூட் கிடச்சிச்சு நம்மளுக்கு, 2x - 1 x - 3 x - 1 = 0. இதுதான் ரூட்டு. ஸோ இதில் வேல்யூஸ் எப்படி எழுதணும் அப்படின்னா, 2x - 1 = 0 போடுங்க, x - 3 = 0 போடுங்க, x - 1 = 0 போடுங்க. போட்டிங்கன்னா என்ன வரும், எக்ஸோட வேல்யூ எப்படி எழுதலாம், இதில் 2x = +1. அப்போ x = 1/2. இங்கே x = +3, x = +1. ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்ன ரூட்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன ரூட்ஸ் வரும்,
1/2 3 1 இதுதான் ரூட். ஓகேவா? ஓகே, அவ்வளோதான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட.